2024 பிப்ரவரி 2ஆம் தேதி தொடங்கப்பட்ட விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சந்தித்த முதல் சட்டசபை தேர்தலிலேயே அபார வெற்றி பெற்று அரியணை ஏறியுள்ளது. அந்த கட்சி குழந்தைகள் வாயிலாகவும் சோசியல் மீடியாக்களை பயன்படுத்தியும் வெற்றி பெற்றுள்ளதாக திமுக, அதிமுகவினர் விமர்சனம் செய்து வருகின்றனர். புதுச்சேரியிலும் 2 தொகுதிகளை கைப்பற்றி அங்கும் தனது வெற்றி கணக்கை தாவேகா துவக்கியுள்ளது. அரசியல் ரீதியாக தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் தான் தாவேகா உள்ளது. முதல்வர் விஜய்க்கு கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா மாநிலங்களிலும் ரசிகர்கள் உள்ளனர். அவர் சினிமாவில் இருந்தபோது தொடங்கிய விஜய் மக்கள் இயக்கம் அந்த மாநிலங்களிலும் செயல்பட்டது. தமிழக சட்டசபை தேர்தலில் பெற்ற வெற்றியின் உற்சாகத்தில் இருக்கும் தாவேகா அண்டை மாநில அரசியலிலும் பிள்ளையார் சுழி போட தயாராகியுள்ளது. அண்மையில் கேரள மாநிலத்தின் பாலக்காடு மற்றும் திருச்சூர் மாவட்டங்களில் தாவேகா அறிமுக கூட்டங்கள் நடந்தன. அந்த பகுதிகளில் உறுப்பினர் சேர்க்கை நடத்தவும் முழு வீச்சில் ஏற்பாடு நடந்து வருகிறது. இதுகுறித்து தாவேகா நிர்வாகிகள் கூறியதாவது: எங்கள் கட்சி தொடங்கும் முன்பே விஜய் மக்கள் இயக்கம் வாயிலாக அண்டை மாநிலங்களிலும் நலத்திட்டங்கள் செயல்பட்டன. கேரளாவில் விஜய் மீது அன்பு செலுத்தும் இளைஞர்கள் ஏராளமானோர் உள்ளனர். விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த போதே அங்கு பூத் கமிட்டி பணிகள் தொடங்கிவிட்டன. அந்த பணிகளை நிறைவு செய்து தலைமையிடம் சமர்ப்பித்து விட்டோம். தமிழக சட்டசபை தேர்தலில் பெற்ற வெற்றியால் தென் மாநிலங்கள் முழுவதும் கட்சியை விரிவுபடுத்த எங்கள் தலைவர் திட்டமிட்டுள்ளார். முதற்கட்டமாக கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா மாநிலங்களில் விஜய் மக்கள் இயக்கம் என்பதை மாற்றி தாவேகா பெயரில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாநில அளவில் முக்கியமான பொறுப்புகளில் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தாவேகாவுக்கு தமிழக எல்லையை ஒட்டிய பகுதிகளில் சிறப்பான வரவேற்பு உள்ளது. பாலக்காடு, திருச்சூரில் நடந்த அறிமுக கூட்டங்களில் எங்கள் கட்சியில் இடையே 1000க்கும் அதிகமானோர் விருப்பம் தெரிவித்துள்ளனர். கட்சி தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பின் கேரளா உட்பட 4 மாநிலங்களிலும் உறுப்பினர் சேர்க்கை பணிகள் தொடங்கும் என்று அவர்கள் கூறினர்.